தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோன்பேயில் எப்படி வந்து நம்ம டிஜிட்டல் கோல்டு வந்து பை பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். பை பண்ண கோல்டை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணிக்கிறது, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாக நம்ம கோல்டு பை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் இருக்கும் அப்படின்றதால தான் நம்ம வந்து பை பண்ணுவோம். இது ஆன்லைனில் பை பண்ணுறதுக்கான காரணம் வந்து நிறையா இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக போகும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. முடிஞ்சால் யூடியூப்பில் அந்த வீடியோலாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எதற்காக ஃபோன்பே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபோன்பேயில் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பை பண்ணி மட்டும் தான் காமிக்க போகிறேன். ஃபோன்பேயோட பேடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்லாம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, பை பண்ணுற ரேட்லாம். அதனால் நான் கம்பேரிசன் பண்ண விரும்பல. ஓகேங்களா, நீங்கள் முன்னாடியே முடிவு எடுத்துட்டு நீங்கள் ஃபோன்பேல தான் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாம். இல்லை எனக்கு தெரியாது, நான் எதில் கம்மியாக இருக்கோ அதில் தான் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூடியூப்பில் எந்த அப்ளிகேஷன் வந்து பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் ஃபோன்பே சூஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை சூஸ் பண்ணல அப்படின்னா அதற்கேற்ற ஒரு கரெக்டான வீடியோ பார்த்து நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோன்பே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பை பண்ணுறோம் அப்படின்றதால உங்ககிட்ட வந்து பேன் கார்டு டீட்டெயில் வந்து கேட்பாங்க. அதை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. அது எதற்காக கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதே அமௌண்ட்லாம் போட்டு தான் பை பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு உத்தரவாதமாக தான் உங்களுடைய பேன் கார்டு வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். இது வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் பை பண்ணாலும் சரி உங்களுடைய பேன் கார்டு வந்து கம்பல்சரியாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அது வந்து கேஒய்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டில் என்ன ரேட் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு தான். ஓகேங்களா, பியூர் கோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8035 ரூபா. ஓகேங்களா, ஒரு கிராம் வந்து 8035 ரூபாயில் வந்து இப்போ பை ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பேல போயிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபோன்பேல இந்த ரேட் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பேடிஎம்ல பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாகவும் வரலாம், இதை விட அதிகமாகவும் வரலாம். ஓகேங்களா, பேடிஎம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாது, நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கு தான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்னேன் எந்த அப்ளிகேஷன் வந்து பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேலை நீங்கள் ஃபோன்பே தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ இதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 0 அப்படின்னு உங்களுக்கு காட்டும். நான் ஆல்ரெடி 82 ரூபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம பொதுவாக டிஜிட்டல் கோல்டு இதுக்கு வந்து பை பண்ணுவோம்னா ஒரு கம்மியான அமௌண்ட்டை நம்ம கோல்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் கோல்டு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பை மோர் கோல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறேங்க. இங்கே உங்களுக்கு எவ்வளோ வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. வந்து மினிமம் நீங்கள் 1 ரூபீஸ் வந்து பை பண்ணலாம். சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 ரூபீஸ் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இந்த 20 ரூபீஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து ஜிஎஸ்டி வந்து பிடிப்பாங்க. 20 ரூபீஸுக்கு 0.0024 கிராம் வந்து இருக்கு இல்லையா, இது வந்து 20 ரூபீஸ்க்கான கிராம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு 19.58 நினைக்கிறேன், 19.42 ரூபீஸ். இதற்கான கோல்டு தான் இந்த 0.0024. ரிமைனிங் இருக்க 0.58 ரூபீஸ் வந்து எதுக்கு போச்சு அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு வந்து போயிடுச்சு. ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 20 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 3% போக நமக்கு வந்து 19 ரூபா 42 பைசா வந்து இருக்கு. அந்த 19 ரூபா 42 பைசாக்கான கோல்டு தான் உங்களுக்கு வந்து தருவாங்க. ஓகேவா, நீங்கள் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த 20 ரூபாக்கான கோல்டுலாம் தர மாட்டாங்க. இது வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த ஜிஎஸ்டி ஆனது எல்லா அப்ளிகேஷன்லையும் சேம் தான். 3% வந்து கம்பல்சரி எல்லா அப்ளிகேஷன்லையும் பிடிப்பாங்க. இதில் செய்கூலி சேதாரம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பொதுவாக பிசிக்கலாக ஒரு கோல்டு வாங்குறீங்க இல்லை ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த செய்கூலி சேதாரம்லாம் பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் டிஜிட்டலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்கும். ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பே பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலட்ல வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். சரியா, இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த கோல்டுலேயே நீங்கள் வந்து எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி நீங்களே செட் பண்ணிக்கலாம். சரியா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இல்லை செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆட் ஆகிடும். உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் ஆட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிட்டீங்க. அதனால் ஓகேங்களா, இதில் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து நம்ம வந்து எஸ்ஐபி வந்து கட்ட முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக எந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கீழே கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வந்து டெபிட் ஆகிடும். சரியா, இந்தமாரி நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கோல்டு கிடைக்கும் அப்படின்றத இங்கே வந்து உங்களுக்கு தந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் அப்படின்னு இருக்குது. 3 இயரை கண்டினியூவாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்பெல்லாம் கிடைக்காது. ஜஸ்ட் அந்த கோல்டு எவ்வளோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த ரேட்டுக்கான அமௌண்ட் மட்டும் தான் தருவாங்களே தவிர இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா, இதில் நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஃபோன்பே ஆப்பில் தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்கிறேன். மற்ற ஆப்பை பற்றி எனக்கு தெரியாது. ஓகேங்களா, இந்த ஃபோன்பே ஆப்பில் இன்ட்ரெஸ்ட்னு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அந்த கோல்டோட மார்க்கெட் ரேட் மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வரும். அதுவும் செல் பண்ணும்போது ஒரு சில இஷ்யூ வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன். எல்லா ஆப்லையுமே இருக்கும். ஓகேங்களா, இப்போ எப்படி செல் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். ஜஸ்ட் அந்த கோல்டு லாக்கரை ப்ரெஸ் பண்ணிப்போம். இல்லை செல் கோல்டு வந்து கொடுத்துப்போம். இங்கே வந்து எவ்வளோ செல் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க 79 வந்து கொடுத்துட்றேன். செல்லிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7769 வந்து இருக்குது. இதுவும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மாறும். ஓகேங்களா, வேறு ஏதாவது கோல்டு ஆப் வச்சிருக்கீங்கன்னா அதில் வந்து சேஞ்ச் ஆகும். இதுவுமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ வந்து நான் 79 அப்படின்றது கொடுத்துட்டு இப்போ செல் அப்படின்னு கொடுத்தனா செல் ஆகிடும். இந்த செல் ப்ரைஸை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம பை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 8100 ரூபாய் எதுவும் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7769 வந்து இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் அப்படின்றது கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. வித்தின் ஒரு 48 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடும் அந்த மாதிரி மெசேஜ் வந்து வந்திருக்கு. இது வந்து எந்த பேங்க்கில் வந்து வரும்னா நம்ம ஃபோன்பேல என்ன பேங்க் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பேங்க்குக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக ஆர்டர் போடுறது அப்படின்னாலும் ஆர்டர் போட்டுக்கலாம். கன்வெர்ட் கோல்டு டு ஜுவல்லரி இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு என்ன நகை வந்து வேணுமோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் போட்டுக்கலாம்.
இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்பேயில் பை அண்ட் செல் வந்து கோல்டு வந்து பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஆப்புக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்றதால ஃபோன்பே வந்து ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன்பே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன்பே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை விட சிறந்த அப்ளிகேஷன்லாம் நிறையா இருக்குது. அதில் கம்மியான ரேட்டுக்கு வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். செல் பண்ணும்போது அதிகமான ரேட்டுக்கு செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஃபோன்பே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.